பிரபலமான நடிகை உமா அவங்க இப்ப தனக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா, அதுக்கு தீவிர சிகிச்சை பெற்று வருவதா இன்ஸ்டா பக்கத்துல உருக்கமா சொல்லியிருக்காங்க. தமிழ்ல 80கள்ல முன்னணி நடிகையா இருந்தவங்க சுமித்ரா. இவங்களோட மகள் உமா சங்கரி 2000 ஆண்டுல தமிழ்ல சினிமாவுல அறிமுகமானாங்க. வீரநடை, வானவில், சூரி இந்த படங்கள் எல்லாம் நடிச்சாங்க. குறிப்பா விஜயகாந்த் அவருடைய நடிப்புல வெளியான சொக்கத்தங்கம் படம் நல்ல வரவேற்பு கொடுத்திருந்துச்சு. இந்த நிலையில நடிகை உமா தன்னோட இன்ஸ்டா பதிவுல ஒரு உருக்கமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களை எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல இவங்களோட பேட்டிகள் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. இவங்க இன்ஸ்டா பக்கத்துல திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதுவும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஆகுற மாதிரி இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹீமோதெரபி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகி, என்ன புற்றுநோய், என்ன ஆச்சு, இப்போ உங்க உடல்நிலை எப்படி இருக்கு, சிகிச்சை எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா குணமாகி வருவீங்கன்னு கருத்துக்களை பதிவிடுறாங்க. இந்த ஹீமோதெரபி சிகிச்சை பெற்று வர்றதுனால, அவங்க புகைப்படம் பதிவிட்டிருக்கிறதுனால ரசிகர்கள் விரைவில் நடைபெற வேண்டும்னு பிரார்த்திப்பதா கூட பதிவிட்டு இருக்காங்க. ஊக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட ஹீமோதெரபி சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு, வெற்றிகரமா நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கடினமான சவாலான நாட்கள் இதையெல்லாம் கையாள்வது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் மெதுவா கத்துக்கிட்டு வரேன். அதே நேரத்துல உடல்நிலை நன்றா தெம்பா இருக்கிற நாட்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடுறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொன்னது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா 80கள்ல முன்னணி நடிகையா இருந்த சுமித்ரா அவங்களுடைய மகள் தமிழ்ல தனக்குன்னு இடம் பிடிக்க ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நல்ல கதாபாத்திரங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல இவங்களோட முகம் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. உமா அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இப்பெல்லாம் அதிகமா இந்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பயத்தை ஏற்படுத்துது. புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் எல்லாம் வந்தாலுமே புற்றுநோய் அப்படிங்கிற விஷயத்த கேட்டாலே இப்பெல்லாம் பயமா தான் இருக்கு. அதிகரிக்கிற புற்றுநோய் காரணமா சமீபத்துல ஒரு தகவல்ல கூட 2050ல பல கோடி பேர் இந்த புற்றுநோயால பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல உணவு பழக்கம், இந்த மாதிரி சில விஷயங்கள்னால புற்றுநோய் விஷயத்த பார்த்தாலே எல்லாருக்கும் பயமா இருக்கு. சிகிச்சைகள் நாளுக்கு நாள் அதிகமானாலும் அந்த பயம் இன்னுமே குறையலன்னு தான் சொல்லணும். உமா அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமா குணமாக ரசிகர்களும் பிரார்த்தனை பண்றாங்க. என்னதான் அவங்க இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு, நான் மகிழ்ச்சியோட கடந்து வரேன் அப்படின்னு சொன்னாலும் அது ரொம்பவே வேதனையான நாட்கள். சீக்கிரமா இதுல இருந்து குணமாகி வாங்கன்னு ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவிடுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா, அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.